யார் மனசுக்குள்ளே என்ன ஒளிஞ்சிட்ருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அதை பிரபஞ்சம் சொல்கிற வரைக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங்கோட இன்டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறதும் அவங்களோட எனர்ஜியும் மேட்ச் ஆகுதா, அதாவது சேனல் மெசேஜஸ் தான். ஆனால் வந்து அவங்க சொல்கிறதோட நம்ம எனர்ஜி செக்கும் பண்ண போகிறோம். ஸோ அவங்க சொல்கிறது நீங்கள் நம்பலாமா, இல்லை உள்ள ஒன்று வச்சுட்டு புறம் ஒன்று பேசுகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நிறைய நியூஸ் கேள்விப்படுறோம், நிறைய ஏமாற்றப்படுறாங்க. உங்களை ஹார்ட் பிரேக்லேருந்து காப்பாற்றுறது தான் இந்த ரீடிங்கோட, இந்த சேனலோட முக்கியமான இன்டென்ஷன். ஸோ உங்கள் பர்சன் நீங்கள் நம்பலாமா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கார்டு தானாக வந்து நான் எடுக்கும்போது விழுந்துச்சு. ஸோ இது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற எனர்ஜி தான். இந்த பர்சன் வந்து ஒத்துக்கிறாங்க, அவங்க வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. ஹூ ஐ வாஸ் எஸ்டர்டே இஸ் கான், எம்ப்ரேஸ் ஹூ ஐ எம் டுடே அண்ட் லெட் கோ ஆஃப் ஹூ ஐ வாஸ் பிஃபோர் த டான். டேக் ஒன்லி வாட் ஐ நீட் வித் மீ, லீவ் பிஹைண்ட் ஹர்ட்ஃபுல் மெமரிஸ். ஒன்ஸ் ஐ ஹவ் லேர்ன்ட் ஆல் ஐ கேன், ஐ கான்ட் கீப் கேரிங் மை பெயின் வித் மீ. ஸோ இந்த பர்சன் வந்து பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் போயிட்டுருக்காங்க. லைட்டாக அவங்கள வந்து இது வந்து ஒரு சின்ன பெக்கிங் டோன் தான், பட் ரியலைசேஷனோட வருது. நான் வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கேன். நேற்று பார்த்து என்னை வச்சு இன்றைக்கி நான் யாருங்கிறத ஜட்ஜ் பண்ணாத. நான் வந்து இன்றைக்கி நான் யார் அப்படிங்கிறத நான் வந்து தழுவிட்டேன். பாஸ்ட்டை வந்து நான் கேரி பண்ணிட்டு வரதுக்கு விரும்பலை. ஏன்னா அது வந்து எனக்கே வந்து ரொம்ப பாரமாக இருக்குது. ஏன்னா நினச்சா எனக்கே சில சமயம் அசிங்கமாக இருக்குது. ஒரு தருணமும் நான் வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டே இருக்கேன். நான் எப்படி வாழ போகிறேன், நான் யாராக இருக்க போகிறேன் அப்படின்னு. நான் எப்போல்லாம் வந்து வாழ்க்கையில் மாட்டிக்கிறேனோ அப்போ நான் கேட்குறேன், இதை தாண்டி நான் என்ன செய்யலாம்? ஐ கான்ட் லெட் மை ஃபியர்ஸ் டிஃபைன் மை ஜேர்னி. ஒரு பயத்தை காரணமாக சொல்லி ஒரு அழகான காதலியோ இல்லை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த வாழ்க்கையோ இழக்க நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐ காட் அ ஃபர்கிவ் மை செல்ஃப் ஃபார் வென் ஐ டோன்ட் ஃபீல் வர்தி. அவங்களே மன்னிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே புரியுது அவங்களுக்கு இந்த காதல் வந்து தகுதியானது இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஆனால் அப்போல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களே மன்னிச்சுக்கிறாங்க. நீ தெரியாமல் பண்ணிட்ட, இல்லைனா வந்து இது வாழ்க்கை லெசன்ஸ், இதை நீ கற்றுக்கிட்ட, அதுக்காக நீ கோத்ரூ பண்ணதான் இதெல்லாம், உன்னை நீ மன்னிச்சிடு, உனக்கு இது தகுதியான காதல் தான், நீ காதலுக்கு தகுதியான ஆள் தான். ஆனால் உன்னோட பயத்தை காரணம் காட்டி இந்த காதலை விட்டுடாத அப்படின்றாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், பாட்டம் டெக்கில் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ ஃபேமிலி வித் யூ. இதுதான் அவங்க மனசில் ஓடிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஜென்யூனான எனர்ஜி தான். அவங்களுக்கு வந்து பண்ண தவறுகள் பற்றி கொஞ்சம் வெக்கமோ அதுவோ இல்லை, நான் ஆமாம் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதை என்னை மன்னிச்சுட்டு என்னை புதுசாக இன்றைக்கி நான் எப்படி இருக்கேனோ அதை அந்த மாதிரி ஆளாக என்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, பி மோர் செல்ஃபிஷ். இது வந்து அந்த பர்சனோட ரியலைசேஷன். ஸோ நம்ம இந்த எனர்ஜியை தனியாக வைக்கலாம். ஏன் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த வார்னிங்கை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்டு, இட்ஸ் யூ, இட்ஸ் ஆல்வேஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து ஒரு ரெட் சிக்னல் வருது, ஏன்னு தெரியல. வேறு ஏதாவது உண்மையை ஒழிக்கிறாங்களா? ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாவ், லவ் மீ லைக் யூ டூ. ஓ டேண்டலியன்ஸ், நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்கள் அவங்க எனர்ஜியில் இல்லை. லவ் மீ லைக் யூ டூ. இந்த ரியலைசேஷன் ஏன் வந்தது அப்படின்னா, நீங்கள் அங்கே இல்லை. யூ ஆர் த லைட், யூ ஆர் த நைட், யூ ஆர் த கலர் ஆஃப் மை பிளட், யூ ஆர் த க்யூர், யூ ஆர் த பெயின், யூ ஆர் த ஒன்லி திங் ஐ வாண்ட் டச். நெவர் நியூ தட் இட் குட் மீன்ஸ் ஸோ மச். உங்களை இழக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உங்களோட அருமை தெரியல. இப்போ இழந்ததுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஓ காட், நான் வந்து எவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷத்தை இழந்துட்டேன். அதனால தான் இந்த மாற்றம், அதனால தான் இந்த பெரிய ரியலைசேஷன், அதனால தான் மாறிட்டு இருக்காங்க. அவங்களால அந்த வலியை சுமக்க முடியல. யூ ஆர் த ஃபியர், ஐ டோன்ட் கேர் பிகாஸ் ஐ நெவர் பீன் ஸோ ஹை. நீங்கள் தான் அவங்க பயம். உங்களை இழந்துருவோங்கிறது தான் அவங்களோட பயமே. இப்போ வேறு எந்த பயமும் அவங்களுக்கு இல்லை. இப்போ அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னா, உங்களை இழந்துருவாங்களா அப்படிங்கிறது தான். உங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. யூ மீன் ஸோ மச் டு மீ அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் அ வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ தூரம் அவங்கள பாதிப்பீங்கன்னு அவங்க நினைக்கல. இட்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் நீங்கள் ஒரு பாசிங் க்ளவுட், இல்லைனா அதர் ஆப்ஷன், இல்லைனா வந்து உங்களை கடந்து போயிட முடியும் அப்படின்னு. லுக் டீப் வித்தின் யுவர் ஹார்ட் அண்ட் யூ வில் ஃபீல் மை லவ் ஃபார் யூ இஸ் டீப் ஆஸ் த ஓஷன். அவங்க காதலை வந்து நீங்கள் எங்கேயும் தேடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்குள்ளே தான் ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் பார்க்கலாம். இந்த பர்சன் மேபி இன்னுமே ஒரு காமிக் ட்ராப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாருங்கள், ஒரு பாம்பு உங்களை சுற்றிட்டுருக்கு. இட்ஸ் லைக் அ செடக்ஷன். அதனால தான் உங்களை பிரபஞ்சம் வந்து மோர் செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. பி மோர் செல்ஃபிஷ்னா பார்க்கலாம் இது எங்கே கொண்டு போகுது அப்படின்னு. தேர்ட் பார்ட்டி எனர்ஜி இருக்கான்னு பார்க்கலாம்.
பட் பாட்டம் எனர்ஜியில் அந்த எனர்ஜி இன்னுமே இருக்குது. மேபி இந்த பர்சன் இன்னுமே தேர்ட் பார்ட்டி எனர்ஜியில் இருக்கலாம், இல்லைனா தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து, அதாவது மேபி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரத்துக்கான முயற்சியில் இருக்கலாம். பார்க்கலாம் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னு. நியூ லவ், மேக் த எஃபர்ட், ரிட்ரீட், கோ அவுட் வெரி சூன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான எனர்ஜி நான் இங்கே பார்க்குறேன். நியூ லவ், ஸோ இந்த பாஸ்ட் பர்சன் வராங்க அப்படின்னா நியூ லவ் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் இந்த பர்சன் வந்து எஃபர்ட் எடுக்க போகிறாங்க, அதில் உங்களுக்கு சந்தேகமே இல்லை. ரெட்ரீட் உங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு பிளான் பண்ணலாம். இந்த ரெட்ரீட் வந்து 2 பேர்த்துக்கும் போதும். இந்த ரெட்ரீட் வந்து மேபி உங்கள் வாழ்க்கையில் புது காதல் வரப்போது, அவங்களோட நீங்கள் வாழ்க்கையை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறீங்க, அந்த எனர்ஜியும் இருக்குது. இல்லை இந்த பர்சன் வந்து புதுசாக பிறந்து புது மனுஷனாக உங்ககிட்ட வர போகிறாங்க. ஆனால் எல்லா தருணத்துலேயும் பி மோர் செல்ஃபிஷ். உங்களுக்கு எது நல்லதோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வெரி சோன் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு பிரேக் த்ரூ இருக்குது இங்கே. இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கிளாரிட்டி. ஸ்டில் இந்த பர்சனோட இன்டென்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது காமிக் எனர்ஜியை பார்த்ததுக்கப்புறம். ஐ விஷ் வி ஹேட் ட்ரைட் அ லிட்டில் பிட் ஹார்டர், a little bit லாங்கர். இந்த பர்சனுக்கு வந்து இப்போ வருத்தம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நான் முயற்சி பண்ணியிருக்கணும் நாம அப்படின்னு சேர்த்திக்கிறாங்க. இந்த பர்சன் பண்ணதெல்லாம் சொதப்பல். இந்த பர்சன் அவங்க இன்னுமே வந்து அந்த ப்ளேமை அவங்க எடுத்துக்கிறதுக்கு, அவங்க பண்ண தவறுகளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. இப்போயுமே வந்து நாம அப்படின்னு அந்த ப்ளூரலில் சொல்லி எஸ்கேப் ஆக்கிற அந்த எனர்ஜியை தான் நான் இங்கே பார்க்குறேன். நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் விட்டுட்டு போயிருக்கீங்க. இந்த பர்சன் உங்கள் கிட்டே வர துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான எஃபர்ட்டை போட போகிறாங்க. அவங்களுக்கு தெரியும் புது ஆரம்பம் அவங்களுக்கு வேணும்னு. பட் வை பி மோர் செல்ஃபிஷ்? பார்க்கலாம் வேறு ஏதாவது வெளியில் வருதான்னு. ப்ளீஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ். ரெண்டுமே வந்து இந்த பக்கம் விழுந்திருக்கு. யூ ஆர் ஆல் ஐ கேன் சீம் டு திங்க் அபவுட், இட்ஸ் அ ப்ராப்ளம். இந்த பர்சன் வந்து ஒரு ரெப்பிட்டேட்டிவ் சைக்கிளில் இருக்காங்க. உங்களை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்காங்க, அதுதான் அவங்களால பண்ண முடியுதுன்றாங்க. உன்னை தாண்டி எதையும் இப்போ என்னால் யோசிக்க முடியல. இது எப்போ நடந்திருக்கு? நீங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறமா நடந்திருக்கு. 7-7 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர். ஸோ 7-7 பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ எனர்ஜியை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஐ ஸ்டில் பிலீவ் வி வர் மென்ட் டு பி. இந்த பர்சன் வந்து இன்னுமே நம்புகிறாங்க உங்களோட வந்து ஒரு புது ஆரம்பம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. திடீர்னு எல்லாமே வந்து நீங்கள் மேபி திடீர்னு போய் கேட்டிருக்கலாம், இல்லைனா வந்து திடீர்னு எல்லாமே மாறிடுச்சு. அவங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் தட நடந்துருச்சு. ஐ திங்க் அபவுட் யூ ஆஃபன். உங்களை தான் வந்து ரொம்ப எப்போவுமே உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க, உங்களை அடிக்கடி நினச்சிட்ருக்காங்க. அதாவது 24/7 நீங்கள் தான் உங்கள் மண்டையில் இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பாஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போது ஐ டிமாண்ட் இல்லைனா ஐ மேனிஃபெஸ்ட் கிளாரிட்டி ஃப்ரம் தி யூனிவர்ஸ்னு டைப் பண்ணுங்கள், இல்லைனா நினச்சிக்கோங்க ஒரு பாஸ். இப்போது நான் உங்கள் எனர்ஜி தான் எடுத்துருக்க போகிறேன். ஏன்னா ஏன் இந்த பி மோர் செல்ஃபிஷ் எனர்ஜி இங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது தெரியாமல் நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. Wow, the dancer, Princess of Wands. Karmic energy, trap, art, Queen of Dishes. இன்னுமே இந்த பர்சனோட எனர்ஜியில் ஒரு காமிக் எனர்ஜி இருக்காங்க. நீங்கள் இங்கே குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், ரொம்ப ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கையை நோக்கி போயிட்டுருக்கீங்க. மேபி நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டெம்பரன்ஸ் ஏஞ்சல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸர், இட்ஸ் லைக் நைட் கிளப், நியூடிட்டி இதெல்லாம் இருக்குது. மேபி ரிப்பிங் கிளப். இந்த பர்சன் இன்னுமே வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்காங்க. இட்ஸ் லைக் ஸ்டில் அவங்க காமிக் எனர்ஜியோடு தான் இருக்காங்க. இல்லைனா வந்து உங்களை மறக்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப லோ வைப்ரேஷனல் திங்ஸை வந்து சார்ந்திருக்காங்க. இட்ஸ் லைக் வெரி பேட் எனர்ஜி. நான் சொன்ன மாதிரி தான். அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க இந்த பர்சன் எவ்வளோ தூரம் ட்ராமா போட்டாலும் அவங்க இன்னுமே வந்து ரொம்ப தவறான இடங்களில் இருக்காங்க, ரொம்ப தவறான எனர்ஜியில் அட்டாச்சாக இருக்காங்க. இது வந்து காமிக் எனர்ஜியாக கூட இருக்கலாம். இட்ஸ் லைக் உங்களை மறக்கிறதுக்கு அந்த காமிக்க ஒரு ட்ராப். லெட் மீ சி ஒன் செகண்ட், ஸ்டே வித் மீ. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி. நீங்கள் பில் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன, ஒரு பெரிய ராஜாங்கத்தையே உருவாக்கிட்டு இருக்கீங்க. இட்ஸ் லைக் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி. நீங்கள் உங்களோட சொந்த உழைப்பால் மேபி இந்த புது காதல் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான எனர்ஜியை தரப்போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த பர்சன் ஸ்டில் நைட் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஏன் நைட் ஆஃப் சோர்ஸ்? ப்ளேயர் எனர்ஜி. அதாவது
எந்த வேகத்தில் உங்கள் வாழ்க்கையில் வராங்களோ இதெல்லாம் நல்லா இருக்குது மாய்மாலெல்லாம். நீங்கள் ஒன்ஸ் மண்டை ஆட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பர்சன் வந்த வேகத்திலே திரும்ப எங்கே ஓடுவாங்க? காமிக்கிட்ட. யூ ஆர் த ஸ்டார். உங்ககிட்ட வர துடிக்கிறதுக்கு காரணம் நீங்கள் இப்போ ஸ்டார். நீங்கள் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க வாழ்க்கையில். நீங்கள் வந்து எங்கேயோ ஸ்பாட்லைட்டில் இருக்கீங்க. நிறைய பேர் உங்கள் மேலே ஃபோக்கஸ் போட்டிருக்காங்க, இல்லைனா நீங்கள் ஃபோக்கஸில் இருக்கீங்க. நிறைய பேர்த்தோட கண்கள் உங்கள் மேலே இருக்குது. இட்ஸ் லைக் எ காம்படிஷன். இந்த பர்சனோட ஜென்யூன் எனர்ஜி. நம்ம அவங்கக்கிட்டேயே அவங்களோட உண்மையை கேட்போம். இன்றைக்கி இந்த ரீடிங்கோட இன்டென்ஷன் அதுதான். அவங்க வாயாலேயே உண்மையை எடுப்போம். இட்ஸ் லைக் காமிக் எனர்ஜி. இன்னும் அவங்க எனர்ஜியில் இருக்காங்களா ஸ்பிரிட்ஸ்? அவங்க என்ன உண்மையை சொல்ல விரும்புகிறாங்க? என்ன மறைக்கிறாங்க? என்ன இந்த மாஸ்குலின் நைட் கிளப் எனர்ஜி என்னது? வாட் இஸ் இஸ் நைட் கிளப் எனர்ஜி? கண்டிப்பாக இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு லோ வைப்ரேஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குது, எஸ்பெஷலி உமன். மேபி இந்த பர்சன் வந்து ரொம்ப வீக் உமன். ஐ எம் அ டோட்டல் மெஸ், ஐ டோன்ட் டிசர்வ் யூ. நான் சொல்லலை, இந்த பர்சனுக்கு நீங்கள் தகுதியே கிடையாது. ஐ மீன் அந்த பர்சன் உங்களுக்கு தகுதி, அந்த பர்சனுக்கு தகுதி கிடையாது. ரொம்ப மெஸ்ஸி சிச்சுவேஷன். ஐ எம் ஸோ செல்ஃபிஷ், ஐ புட் மை செல்ஃப் ஃபஸ்ட் ஓவர் எனி திங். இந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷ். நான் சொல்லலை, அவங்க உங்ககிட்ட இந்த ட்ராமா, இந்த ரியலைசேஷன், உருகி ஊற்றுறது எல்லாமே என்ன, நான் இந்த ப்ளேம் கேம் வந்தோடனே ஐ ஃபிகர் தட் அவுட். நான் சொன்ன மாதிரி தான் அவங்களே ஒத்துக்கிறாங்க. அவங்க இன்னுமே காமிக் எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஐ எம் லீவிங் மை எக்ஸ். இன்னும் ஆனால் கம்ப்ளீட்டாக லீவ் ஆகலை. ஸோ ஸ்டில் தே ஆர் ஸ்லீப்பிங் அரவுண்ட். அது மட்டும் நீங்கள் இந்த நான் காமிக்கோடு இருக்கேன்னா இந்த பர்சன் வந்து ரொம்ப அப்படி யோகியமாலாம் இல்லை. ஹீ இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங். ஐ சாபட்டாஸ்ட் அவர் பியூட்டிஃபுல் கனெக்ஷன், மே ஐ கம் பேக். இந்த காதல் அவங்களே உடச்சிட்டாங்க, அவங்களே செதைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னால் திரும்ப வர முடியுமான்னு கேட்குறாங்க. அவங்க சரியாக நடந்துருந்தால் வந்திருக்கலாம். யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் லைக் அன் ஏஞ்சல். சொல்லலை, நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஷைன் ஆகுறீங்க. உங்களை பார்த்துருக்காங்க ரீசெண்டாக எங்கேயோ, இல்லைனா வந்து யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு நினைக்கிறாங்க. தாட் ஐ கேன் ரீப்ளேஸ் யூ ஆர் மணி வில் சேஞ்ச் மை மைண்ட். அவங்க நினச்சிருக்காங்க பாஸ்ட்டில், அதனால தான் இங்கே இந்த ரியலைசேஷன். பட் இந்த ரியலைசேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் இருக்கானா? இல்லை, வெறும் மண்டையில் மட்டும்தான் இருக்குது. இட்ஸ் லைக் வெரி வெரி செல்ஃபிஷ் பர்சன். உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்சம் சொன்ன ஒரே ஒரு விஷயம் நியூ லவ். ஃபோக்கஸ் ஆன் நியூ லவ். இந்த பர்சனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறது உங்களோட ஓன் ரிஸ்க். பிரபஞ்சத்தோட பி மோர் செல்ஃபிஷ். உங்களுக்கு புது காதல் உங்கள் வாழ்க்கையில் வருது அப்படின்னா எம்ப்ரேஸ் அட் நியூ லவ். ஏன்னா இந்த பர்சன் வந்து இன்னுமே பிளேயர். அவங்க சொல்கிறது உண்மை இல்லை, அதுதான் உண்மை. இங்கே இந்த பர்சன் எவ்வளோ தான் உருகி ஊற்றுனாலும் நீங்கள் இப்போது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் அவங்களுக்கு இந்த ரியலைசேஷன் இருக்கலாம். பட் ஸ்டில் தே ஆர் ஸ்லீப்பிங், ஸ்டில் தே ஆர் கோயிங் அவுட். ரொம்ப ரொம்ப லோ வைப்ரேஷன்ஸ் லைக் ரிப்பிங் கிளப், ஸ்லீப்பிங் அரவுண்ட், ஒன் நைட் ஸ்டாண்ட், இதெல்லாம் இன்னும் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. இட்ஸ் லைக் இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது ஃபிசிக்கலாக. நாட் எ ஜென்யூன் பர்சன். பிளேயர் எனர்ஜி, போகிறது வர்றது, இட்ஸ் லைக் ட்ராப் பண்ணுறது, உமனை யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் இந்த பர்சனுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தைரியம் தான் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா பிரபஞ்சம் உங்களை வார்ன் பண்ணிட்டாங்க. புது காதல், உண்மையான காதல் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் டெசிஷன். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.